ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட மாஃபியா ஷோ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்கு கால் பண்ணுவோமா? பிஸியாக இருப்பானா? அவனா டைம் இருக்கும்போது கால் பண்ணலாம்ல. இப்போ என்ன பண்ணலாம்? வீடியோ கால் பண்ணலாம். ஓகே. என்ன ரிங் ஆகிட்டே இருக்கு, எடுக்க மாட்டான். என்ன பண்ணிகிட்ருப்பான்? அகெயின் கால் பண்ணலாமா? இல்லைன்னா அவன் பார்த்துட்டு கால் பண்ணட்டுமா? எனக்கு இப்போ வந்துட்டு பேசணுமே. சரி, அகெயின் கால் பண்ணி பார்ப்போம். அவங்க செகண்ட் ரிங்லேயே அந்த கால் அட்டன் பண்ணோம். என் கண்ணெல்லாம் ஒய்டாகி அப்படியே அந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தா. ஏய் ஹைடி, என்ன பண்ணுற? என்ன? என்ன சாப்பிட்டியா? அது என்னாச்சுடி? ஏன் திணற? ஷர்ட்டு. ஓ அதுவா, குளிச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் மொபைல் ரிங்கான சவுண்ட் கேட்டுச்சு. அதான் அப்படியே வந்தேன். தேங்க வெறும் டவலோட அவன் ஹேரை ட்ரை பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருந்தான். ஓய் ஏதாவது பேசுடி, என்ன பார்த்துட்டே இருக்க? தேங்கது நீ நீ ரொம்ப ஹாட்டாக இருக்க. அப்படியா? ஓ, நீ ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஷர்ட் இல்லாமல் பார்க்குறல்ல? என்ன ஆச்சு வேன், பேசுவியா இல்லை எப்படி பார்த்துட்டு தான் இருப்பியா? தேங்கது சரி ஓகே இரு, நான் ஷர்ட் போட்டுக்கிறேன். இல்லை இல்லை தேவ் இருக்கட்டும். நீ 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 ரொம்ப அழகாக இருக்க. தேவன் ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டுக்கிட்டே கண்ணை எடுத்தால் மட்டும் தான் நீ திக்குவான்னு நினச்சேன். நான் ஷர்ட் போடலன்னா கூட இப்படி தான் திக்குவியா? உன்னை வச்சுட்டு கஷ்டம்டி. தேவ் இல்லை, நான் திக்கலாம் மாட்டேன். எதுக்கு? உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரியே நீ இருந்துக்கோ. ஷர்ட்டை கலட்டிடுன்னு சொல்கிறியா? அது ஏய், எனக்கு கூச்சமாக இருக்கும்ல ஒரு பொண்ணு என்னை எப்படி பார்த்துட்டே இருந்தா. அதுக்கு என்ன சாம், நான் தானே. அதுக்கு என்ன, நீ தானே. சரி ஓகே, எனக்கு கம்பெனி கொடுக்குறியா? நான் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கேன் இல்லடி, நீயும் கம்பெனி கொடுக்குறியா? அது என்ன, உனக்கு மட்டும்தான் பார்க்கணும்னு தோணுமா? எனக்கு தோணக்கூடாதா? தேங்க அப்படியே இந்த டிஷர்ட்டை போட்டுகிட்டே வந்து வெளில படுத்துட்டு மொபைல் எடுத்து பேசிகிட்டு இருந்தோம். என் தேங்க கிட்டதுக்கு என்ன பதில் சொல்லனே தெரியாமல் ரொம்ப ஷையாக முழிச்சிட்டே இருந்தா. ஓய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. எதுக்கு கால் பண்ண? சும்மா தான் தேவ் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கலான்னு உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான். ஓகே, எங்கே இருக்க? தேவ் இது இது என்னோடய ரூம், நீ பார்த்ததில்ல? இரு. ரொம்ப நீட்டாக வச்சுருக்கா. இரு. தேவ் அவனோட ரூமை ஃபுல்லாக சுற்றி காமிச்சான். இதுதான் நம்மளோட ரூம். தெரியும் தேவ், நான் பார்த்துருக்கேன். அப்புறம் எங்கே பார், இதுதான் நம்மளோட பெட். இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லா நைட்டும் சம் மார்னிங் ஈவினிங் கூட இங்கே தான், இதில் தான் ஒன்றாவே இருப்போம். தேவ் ஏய், செம்ம கம்ஃபர்டபுளான பெட்டடி. ஒவ்வொரு டேவையும் நம்ம வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். தேவ் அப்புறம் இதான் என் பெட். ஓகே. அதான் என் பெட்டில் அது ஒய் எந்த மெமரிஸும் மேக் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறியா என்ன? அப்படிலாம் இல்லை தேவ், எப்படியும் என் பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் நீ என் வீட்டுக்கு வரவே மாட்டல. இந்த பெட்லனா உன் பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம மேரேஜ் ஒன்று தூக்கிட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லடி, நீ ப்ரிப்பேர் ஆகிக்கோ. ஆனால் தேவ் நான் என் பேரண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? வேணா அவங்களே தூக்கிட்டு வந்துடுமா? தேவ் வேணாம், நான் மிஸ் பண்ணிக்கிறேன். ஏய் ஃபீல் பண்ணுறியா? இல்லை. ஓயன் என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை தேவ், நான் ஃபீல் பண்ணல. உனக்காக வேணா உன் பெட்டை நான் தூக்கிட்டு வந்துடுவோமா? உன் பெட்லேயும் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாம். தேவ் ஏய் நிஜமாக தாண்டி சொல்கிறேன். டே தேவ், டைம் ஆயிடுச்சு, சாப்பிடவா? என் ஜிம்மினோட வாய்ஸ் கேட்டதுமே அந்த கால் அப்படியே கட் பண்ணோம். ஏய் என்னடா பண்ணிருக்க? ஏய் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்டா என்கிட்ட. ஓ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா என்ன? சே கரெக்டான டைமில். அப்புறம் பேசலாம், வா சாப்பிட்லாம். இப்போ நான் சொல்லிட்டு வரேன். தேங்க் எனக்கு அகைன் கால் பண்ணோம்.
தேம் ஏய் ஏடி கட் பண்ண அது ஜிமன் சார் வாய்ஸ் கேட்டுச்சு. ஜிமன் சார் உங்க கூடயா இருக்காங்க? ஜிமன் சாரா? ஜிமன் சார் வந்துட்டு போயிட்டான். சரி ஓகே தேம், நீ சாப்பிட்லையா? நீ ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடு. ஹே என்னாச்சுடி? ஜிமன்னா அவ்வளோ பயமா? சிச்சா பயம்லாம் இல்லை தேம், எனக்கு என்ன பயம், அதான் நீ இருக்கல்ல. ஓகே, அவன் கூப்பிட்டுட்டே இருப்பான், நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே தேம். தேவங்க சாப்பிட்டு வந்து உட்காந்தான். என்ன தேவம் டவலுக்கு மேலே டிஷர்ட் போட்டிருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? தப்பான டைமில் வந்துட்டேனா என்ன? ஏய் சிச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைடா. அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன், அப்படியே டிஷர்ட் போட்டு பேசிகிட்டு இருந்தேன். ஓ ஆனால் நீ படுத்திருந்த போஸ்ட்லாம் பார்த்தா ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னு உன் வாய் தான் சொல்லுது, உன் ஃபேஸெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்கு. என்னடா நடக்குது? ஓவர் லவ்ஸா என்ன? ஏய் ஜிமன், அவளை என்னடா பண்ண? உன் பேர் சொன்னாலே அப்படி பயப்படுறா. உன் வாய்ஸ் கேட்டதுமே காலை கட் பண்ணிட்டா. அவ்வளோ பயமுறுத்தி வச்சுருக்கியா? ஏய் நான் எதுவுமே பண்ணலடா, கூட்டிகிட்டு வந்து கட்டி வச்சுருந்தேன்ல, அதில் பயந்துட்டா போல. இன்னொரு தடவை என் தேவங்க ஹர்ட் பண்ணனா ஜிமன் நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அதான் கொஞ்சம் பயந்துட்டான். தேவம் என்னால் நம்பவே முடியல, அவள் ரொம்ப பயந்த பொண்ணு தான், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நீ மாஃபியா தெரிஞ்சதுக்கப்புறமும் இவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட வந்திருக்கானா, எதுவும் தப்பாக இருக்குல்ல? ஏய் என்ன தப்பாக இருக்கு? இல்லைடா, அவள் ரொம்ப நார்மலான பொண்ணு, உன்னை சுற்றி ப்ராப்ளம் இருக்குது, இருந்தாலும் உன்னை லவ் பண்ணுறா, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் மாஃபியான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் கூட ஜஸ்ட் நான் கூப்பிட்டு பேசினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே அவங்ககிட்ட வந்திருக்கானா, எதுவும் தப்பாக இருக்குல்ல? ஜிமன் எதுக்கு நீ இப்போலாம் யோசிக்கிறேன்? எதுவும் தப்பாக இல்லை, எனக்கு அவளை பிடிச்ச மாதிரி அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு. என்னால் அவள் இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி அவளாலையும் நான் இல்லாமல் இருக்க முடியல, அவ்வளோதானடா. ஓகே தான், சரி ஓகே, இதெல்லாம் என்ன பார்த்துக்கலாம். தேங்கஞ்சி மீனும் சாப்பிட்டுட்டு தூங்க போனாங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தேங்கஞ்சி மீனும் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஜிமன் இன்றைக்கே அவனை போட்டுடலாம், டைம் வேஸ்ட் பண்ணானு. ஆமாடா, நானும் தான் நினச்சேன். சரக்கெல்லாம் மாத்திரையை பற்றி காய்ச்சிக்கிட்ட சொல்லியிருக்கேன், அதை அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம கிளம்புவோம். ஓகேடா. அப்போ ஒயின் கால் பண்ணோம். ஓகே. ஹலோ தேவ் எங்கே இருக்கா? என் இடத்துல தான் இருக்கேன். என்னடி தேவ் பிஸியாக இருக்கியா? தேவ் ஜிமனை திரும்பி பார்த்துட்டு கொஞ்சம் ஏன் மீட் பண்ணலாமா? தேவன் கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம். கொஞ்சம் தேவ் நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன், நீ போடா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே தேவ், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது சொல்லு, நம்ம மீட் பண்ணலாம். நான் வரேன். எங்கே வரணும்? தேவ் பீச் போகலாமா? ஒரு நிமிஷம்டி. தேவ் காலை ஹோலில் போட்டு பீச்சுக்கு தானே கூப்பிட்றான், நான் இதை முடிச்சுட்டு கிளம்புறேன். வா போகலாம். தேவ் இப்போ தானடா லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்க, லவ்வில் ஒரு பங்க்சுவல் வேணாமா? அவள் கூப்பிடும்போது நீ போய் நிற்கணும்ல. இவனை போடணுண்டா, அவனை நான் போட்டுக்கிறேன், நீ போ. ஜிமன் நீ எப்படி தனியா? நான் வரேன். தேவ் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் காட்ஸை கூப்பிட்டு போகிறேன். நீ பார்த்துக்கோ, நீ போ. பீச்சில் போய் சும்மா பேசிட்டு தானே இருப்போம், நான் உன் கூட வரேன். நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ போ. ஓகே, கேர்ஃபுல். ஹலோ வேன். என்ன தேவ்? நான் வரேன். எந்த பீச்? தேவ் நீ என்ன வீட்டுக்கிட்ட வந்து பிக்கப் பண்ணிக்கிறியா? ஓகே. ஜிமன் கேர்ஃபுல்டா, பார்த்து எதுனாலும் எனக்கு கால் பண்ணு. ஓகேடா, நீ கேர்ஃபுல்லாக இரு. ஓகே. தேங்கும் அவன் கார் எடுத்துகிட்டு ஒயனை மீட் பண்ண வந்தான். ஒயன் தேங்கோட காரை பார்த்ததும் ஒரு பிரைட் ஸ்மைலோட தேங்கிட்ட வந்தான். ஹாய் தேங், கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னேன். தேங்கோயனோட லிப்பில் ஆமாம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் ஜிமன் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டான், அதான் வந்தேன். ஓகே. என்னடி பீச்? அது ஒன்றும் இல்லை தேவ், சும்மா தான், எனக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போல இருந்துச்சு, அதான். காலேஜ் நான் கட் அடிச்சிட்டேன் தேவ், ஆஃப்டர்நூன் போய்ப்பேன். ஓகே. தேவ் மெது ஒயின் கிட்ட வந்தோம். என்ன? அது வந்து ஒயின் அவளோட ஒரு ஃபிங்கர் வச்சு தேங்க மூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற? பண்ணி காட்டுறேன், கிட்ட தேவ் நோ. என்னடி தேவ் நோ.
கொஞ்சம் நேரம் மட்டும் ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ் டி. ம் தேவ் நோ. ஏய் என்னடி கிஸ்ஸுக்குலாம் நீ பெர்மிஷன் தரணுமா என்ன? அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், கிட்ட வா. தேவ் நோ தேவ் விட்டு. ஏய் தேவ் இது என்னோட ஏரியா தேவ். கிளாஸ்லாம் மாற்றிட்டேன், நைட்டோட நைட்டாக யாருக்கும் தெரியாது. கிட்ட வா. தேவ் விட்டு விட்டு தேவ் விட்டு விட்டு. ஏய் விட்டுடா. ஏய் என்னடி ரொம்ப ஓவராக பண்ணுறேன். தர முடியாது தேவ், இது என்னோட ஏரியா. நீ கண்ணை காட்டி மிரட்டினாலும் தர முடியாது தான். ஏய் ஒரு கிஸ்ஸுக்காக உன்ட்ட கண்ணை கட்ட போகிறேன்னா நீ கண்ணை கட்டினா போதாதா? தேவ் நோ நான் தரேன், ஆனால் இப்போ இல்லை, அப்புறமா. ஃபர்ஸ்ட் போகணும் தேவ், ஆஃப்டர்நூன் நான் காலேஜ் போகணும். சாரி. தேவ் அப்படியே கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தான். தேவ் கோச்சிட்டியா? ஆமாம். நீ கோச்சிக்கும் போது கூட ரொம்ப அழகாக இருக்க. தேங்க்யூ. ஏய் என்னடா நான் வேலையெல்லாம் விட்டுட்டு நீ கூப்பிட்டுன்னு வந்தேன்ல, என்ன சொல்லணும். தேவ் ஒரு கிஸ் தரல நாட இவ்வளோ கோச்சிக்கிறேன். என் தேவ் கிட்ட வந்து தேவோட சீக்ஸில் ஓகேவா? ஏய் இது பேர் கிஸ் ஆடி, நீ ஒன்றும் தர வேணாம், தலைக்கோர். தேவ் வேணான்னு சொன்னேன், தள்ளடி. ஏய் நான் தரேன்னு சொல்கிறேன்லடா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? பீச்சுக்கு தான் போகிறோம், அங்கே வச்சு என்ன தருவேன்? ஒன்றும் தர மாட்டேறா, அப்புறம் என்ன? தேவ் அப்படியே ட்ரை பண்ணிட்டு தான் அப்படியே பீச்சுக்கிட்ட போய் காரை ஸ்டாப் பண்ணோம். என்னோட கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு, ஏய் நேற்று மாதிரி காரில் இருப்போமா? வாடா. ஏய் நேற்று காரில் தானே இருந்தோம். டேய் பீச் வர வந்துட்டு கார்லேயே இருப்பாங்க. நேற்று எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருந்துச்சு, அதான். இன்றைக்கி நான் ஓகே தான், நீ வா. ஏய் ரொம்ப தாண்டி ஓவராக பண்ணுற. வா தேவ். ஒயின் தேங்க பீச் கிட்ட கூட்டு போனோம். ஒயின் ஷூவில் நனைஞ்சிரும், வேணாம் வா போகலாம். தேவ் வா. உனக்கு பீச் பிடிக்காதா? பிடிக்கும் தான், ஆனால் வேணாம் வா. தேவ் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம். நான் லாஸ்ட் டைம் பீச்சில் தண்ணியில் நிற்கும்போது நினச்சேன், நெக்ஸ்ட் டைம் இந்த தண்ணியில் வந்து நிற்கும்போது நான் என் ஃப்யூச்சர் பார்ட்னரோடு தான் வருவேன்னு. இப்போ நான் கூட வந்திருக்கேன் தேவ், நான் பீச்சுக்கிட்ட காட்டணும்ல, அந்த தண்ணிட்டெலாம் சொல்லணும்ல, எங்கே பாருங்கள் இப்போ தான் என் ஃப்யூச்சர்னு. ஏய் என்னடி ப்ளீஸ் தேவ் வா. நான் ஒவ்வொரு தடவை தனியாக தான் வந்து நிற்பேன். இப்போ நீ என் கூட இருக்க தேவ், என் மொத்த ஃப்யூச்சரும் என் கண்ணு முன்னாடி இருக்குது. இதை நான் அந்த கடல்கிட்ட காட்டணும் தேவ், வா. ஏய் என்னடி பண்ணுற? ஒயின் தேவ் கையை பிடிச்சிருச்சு கடல்கிட்ட கூட்டு போனான். ஒயின் தேவோட ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த வேவெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். சூப்பராக இருக்குல்ல தேவ், இது தனி ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல. தேவ் ஒயின் கண்ணையே பார்த்துட்டு இருந்தான். என்ன தேவ் என்னையே பார்த்துட்ருக்க, உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் தான் சொன்னேன்ல உனக்கு பிடிக்கும்னு, செம்மையாக இருக்குல்ல, வா இன்னும் கொஞ்சம் போகலாம். அப்போ தேவ் ஒயனோட சின்ன பிடிச்சி அவன் பக்கம் திருப்பினான். என்ன ஒயனோட லிப்பில் என்னடா பண்ற? எல்லாரும் இருக்காங்க, இது பீச்டா. உனக்கு இதெல்லாம் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும்ல? இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ தேவ், ஐ லவ் யூ. சரி வா போகலாம். ஒயனும் தேங்கும் அப்படியே பீச் ஓரத்துலேயே நடந்து ஒரு இடத்துல போய் உட்காந்தாங்க. ஒயன் தேங்கோட ஆமை ஹோல்ட் பண்ணி அவன் ஷோல்டரில் சாஞ்சிட்டு கடலே பார்த்துட்டு இருந்தான். ஒயன் என்ன பண்ணுற? ஏதோ பேசு. தேவ் கடல் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இப்படி உன் பக்கத்தில் இருந்து கடல் பார்க்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. கடல் ரொம்ப பெருசுல. ஏய் கடல் பெருசுன்னு உனக்கு தெரியாதா? உன் பக்கத்தில் இருக்கும்போது எல்லாமே அழகாக இருக்குது தேவ். ஒயின் தேங் பக்கம் கம்ஃபர்டபுளாக திரும்பிட்டு தேவோட 2 ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணிவிட்டு, தேவ் உன் பேரண்ட்ஸ்லாம் எங்கே? அவங்கெல்லாம் இப்போ இல்லைல்ல? இல்லை. இப்போ எதுக்கு அதெல்லாம்? சொல்லு தேவ், நீ அவங்கள பார்த்துருக்கியா? ஃபோட்டோலாம்? அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு ஆக்சிடெண்ட்டில். அப்படியா? நீ நீ எப்படி தேவ் மாஃபியா ஆன? இதெல்லாம் இப்போ நீ தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும். எதை சொல்லலாம்? ஓகே சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு
பேரண்ட்ஸ்னு என்னன்னே தெரியாது. நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. என்னை ஜிமினோட வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. ஜிமினோட பேரண்ட்ஸ் ஜிமினை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. நான் அவங்க வீட்டில் இருந்தேன். ஜஸ்ட் இருந்தேன். ஒரு வேலை செய்கிற பையனும். கார்டனுக்குலாம் தண்ணி ஊற்றுவேன். சும்மா குட்டி குட்டி வேலைலாம் செய்வேன். எனக்கு வேலைலாம் செய்ய தெரியாது. சும்மா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க சொல்கிறத செய்வேன், அவ்வளோதான். அப்புறம் ஜிமினோட ட்ரெஸ்லாம் கொடுப்பாங்க, அதை நான் போட்டுப்பேன். நல்லா பார்த்துப்பாங்களான்னா வச்சுருந்தாங்க, சாப்பாடு தருவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஜிமின் இப்படி கிடையாது. அவன் எனக்கு அவன் போடாத ட்ரெஸ் புது ட்ரெஸ்ஸாக கொடுக்கணுன்றதுக்காகவே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸையும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவான். வீட்டுக்கு வந்ததும் அவன் வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸை எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் வேணவே வேணாம் அப்படின்னு அழுத அடம் பிடிச்சி அதை என்கிட்ட கொடுத்துருவான். எனக்கு மட்டும்தான் தெரியும் அதை அவன் எனக்காகவே வாங்கியிருக்கான். அதை அவ்வளோ அடம் பிடிச்சி என்கிட்டே கொடுத்துட்டான்னு. எல்லாமே அப்படி தான். ஃபர்ஸ்ட் ஃபுட் அவனுக்கு தான் எடுத்து வைப்பாங்க, எனக்கு மீது இருக்கிறது தான் தருவாங்க. ஆனால் அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட்டையே சாப்பிடாமல் அடம் பிடிச்சி எனக்கு வேணவே வேணான்னு சொல்லிடுவான். வேஸ்ட்டாக போகுதுன்னு அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துருவாங்க. நான் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுவான். ரொம்ப லவ், ரொம்ப கேர். ஜிமன் மாதிரி யாருமே கிடையாது. அவனோட குழந்தை மாதிரி என்னை பார்த்துப்பான். அப்படியே எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். குழந்தையிலேருந்தே எனக்கு தெரிஞ்ச முகம்னா அது ஜிமின் முகமும் அவன் பேரண்ட்ஸ் முகம் மட்டும்தான். அப்படியே ஒரு நாள் நானும் ஜிமினும் விளையாடிட்டு இருந்தோம். அப்போது ஜன்னல்கிட்ட பால் விழுந்துருச்சுன்னு எடுக்கலான்னு போனேன். ஜிமினே கூட வந்தான். அப்போ தான் ஜிமினோட பேரண்ட்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கிம்மோட ஃபேமிலி எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கோம், ஆனால் இதனால் எதாவது ஒரு யூஸ் இருக்கா? மொத்த சுத்தம் இந்த தேவங்க பேருக்கு போயிருக்கு. இவனுக்கு எப்போ தான் 18 வயசு ஆகுமோ அதுவரை இவனையும் சோறு போட்டு வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ஏய், நீ இதுக்கு டென்ஷன் ஆறா? வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரனுக்கு சோறு போடுறதா நினச்சிக்க வேண்டியது தானே? அப்படி நினச்சிக்க தாங்க நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் நம்ம ஜிமன் இருக்கானே, அவன் மேலே ஏன் தான் இவ்வளோ உயிராக இருக்கான்னு தெரில. எப்போ பார்த்தாலும் தேவங்க தான். சாப்பாட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் அவனுக்கு தான் போகணும்னு நினைக்கிறான். தேவங்கையும் ஜிமனையும் தனித்தனியாக வைக்கிறது தான் சரின்னு தோணுது. ஏய், கொஞ்ச நாள் தான். தேவனுக்கு 18 வயசு ஆனதும் அவனை முடிச்சிடலாம். அப்புறம் ஜிமன் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சேர்த்து தான் இருப்பான். அதை கேட்கும்போது எனக்கு ஷாக்கிங்காக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ஜிமனுக்கு தான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னை ஹக் பண்ணி அப்படி அழுதான். உன் பேரண்ட்ஸ் உன்கிட்ட இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு அவ்வளோ அழுதான். அவ்வளோ சாரி சொன்னான். அவன் எதுக்கு சாரி சொல்லணும் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ சாரி. நீங்கள் இருக்காத தேவங்க, நீ ரொம்ப பத்திரமான இடத்துல வேற எங்கேயாவது போயிரு தேவங்கன்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பான். நான் தான் 18 வயசு வரைக்கும் என்ன எதுவும் பண்ண மாட்டாங்கடா, எனக்கு உங்க கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அடம் பிடிச்சி அவன் கூடயே இருந்தேன். அப்புறம் அப்போ எனக்கு ஒரு 17 இருக்கும். ஒரு நாள் ஈவினிங் ஜிமினோட வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்க. மிஸ்டர் கிம்னு சொன்னாங்க. ஹாலில் வெயிட் பண்ணுங்க, இப்போ பேரண்ட்ஸ் வந்துடுவாங்கன்னு ஜிமின் சொன்னோம். அவர் என்னை பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பித்தார். எனக்கு அவர் யாருன்னே தெரில. அப்போ ஜிமினோட பேரண்ட்ஸும் உள்ளே வந்தாங்க. அவர் எதுவுமே பேசாமல் எதுவுமே கேட்காம அப்படியே கன் எடுத்து அவங்க 2 பேரையும் அதே இடத்துல சுட்டுட்டாரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. ஜிமினுக்கு அந்த நிமிஷம் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கூட என் பேரண்ட்ஸ் முகமே தெரியாது. ஆனால் அவனுக்கு அப்படி இல்லைல்ல. அத்தனை வருஷமும் அவனை அப்படி பார்த்துக்கிட்டவங்க. அவன் அவங்கக்கிட்ட உட்காந்து அழ ஆரம்பித்தான். அந்த கிம் அகைன் கண்ணை தூக்கி ஜிமின் கிட்ட தான் வந்தாங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்ணையே தொட்டேன். அவங்க கையிலேருந்து அந்த கண்ணை பிடுங்கினேன். அவர்னா பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாரு. தேவங் கண்ணை கொடு, தேவங்க என்ன பண்ணுற, கண்ணை கொடு. சார், யார் நீங்கள்? எதுக்காக ஜிமினோட பேரண்ட்ஸை கொண்டீங்க? தேவங், உனக்கு தெரியாது இவங்க யாருன்னு. இவங்களாம் உன் பேரண்ட்ஸை. எனக்கு தெரியும், இவங்க தான் என் பேரண்ட்ஸை கொண்டுட்டாங்க, அவ்வளோதானே? எனக்கு தெரியும். நீங்கள் எதுக்கு இப்போ இவங்களை கொண்டீங்க? ஜிமன் என்ன பண்ணான்? எதுக்காக அவன் பேரண்ட்ஸை கொண்டீங்க? தேவ், நான் உன் அங்கிள். அவங்க கொண்டது உன் பேரண்ட்ஸை மட்டும் இல்லை, என் சிஸ்டரையும். என் சிஸ்டரோட குழந்தை தாண்டா நீ. அப்படியா? அங்கிள் ப்ளீஸ், எனக்கு தெரில. எனக்கு யார் எது சொன்னாலும் அது உண்மையாக இருக்குமான்னு எனக்கு தெரில. நீங்கள் சொல்கிறது கூட உண்மையாக இருக்குமா இல்லை என்கிட்ட எதுவும் போய் சொல்கிறீங்களா எனக்கு தெரியல அங்கிள். ஆனால் ப்ளீஸ், நான் கண்ணை தரேன். உங்களுக்கு வேணும்னா என்ன சுட்டுருங்க. ஜிமின் எதுவும் பண்ணாதீங்க. எனக்கு ஜிமின் வேணும். ஜிமின் என்னோட ஃப்ரெண்டு. அவன் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு ஜிமின் வேணும் அங்கிள். நான் ஒரு நாள் கூட என் பேரண்ட்ஸ் என்கிட்ட இல்லைன்னு நினச்சதே இல்லை. அதுக்கு ரீசனே ஜிமின் மட்டும்தான். ஜிமின் எதுவும் பண்ணிடாதீங்க அங்கிள், ப்ளீஸ். அப்போ அந்த அங்கிள் என்னையும் ஜிமினையும் ஹக் பண்ணிவிட்டு, நான் அவங்க 2 பேரும் எதுவும் பண்ண மாட்டேன், இனி எதுக்கும் கவலைப்படாதீங்க, என் கூட இருங்கன்னு சொன்னாங்க. அப்போ வரைக்கும் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒரு மாஃபியா ஃபேமிலின்னு. ஜிமினோட பேரண்ட்ஸ், என் பேரண்ட்ஸ், அங்கிள் எல்லாருமே மாஃபியாவாக தான் இருந்திருக்காங்க.
எங்களுக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. நிறையா சொதப்பியிருக்கோம், எதோ பண்ணி கடைசி நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற இடத்துக்கும் வந்தோம். அண்ட் கொஞ்ச நாள்லேயே அங்கிள் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜிமினும் நானும் தான் இப்போ வர. அப்போ ஒயின் கண்ணிலேருந்து டியர் ட்ராப் ஆச்சு. தேவங்க அந்த டீயர்ஸை வைப் பண்ணிவிட்டு, ஓய் என்ன ஃபீல் பண்ணுறியா தேவ், இதெல்லாம் விட்டுலாம்ல. ஒயன் என்ன, நீ என்கிட்ட என்ன வேணால் சொல்லு, ட்ரிங்க் பண்ணாத, தம் அடிக்காத, எது வேணால் சொல்லு, நான் கேட்குறேன். ஆனால் இதை விட முடியாது டி, புரிஞ்சுக்கோ. இதான் தேவம், இப்படி தான் தேவம்னு நீ ஃபிக்ஸ் ஆகிக்கோ. எனக்கு சரியாக லவ் பண்ண தெரியுமான்லாம் தெரியல, ஏன்னா எனக்கு யாருமேலேயும் நம்பிக்கையே வந்ததில்லை. நீ என்ன பண்ணுன்னு தெரில, எந்த நம்பிக்கையில் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஆனால் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கு நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, இவன் எப்படி தானே என் கூடவே இரு, எனக்கு அது போதும். தேவ், உனக்கு கஷ்டமா இல்லையா, எதுவுமே இல்லாமல், யாருமே இல்லாமல்? எனக்கு அப்படி தோணுதே இல்லை. 5 மணி இருக்கான்ல, அவன் எனக்கு எல்லாமே இருந்திருக்கான். இதுக்கப்புறம் நீயும் இருப்ப, இருப்பல? கண்டிப்பாக இருப்ப தேவ். ஒயின் தேவை டைட்டாக ஹக் பண்ணான். தேங்கும் என்னை டைட்டாக ஹக் பண்ணான். ஒயினோட ஷோல்டரில் ஒயின் அந்த ஹக்கை இன்னும் டைட்டாக ஆக்கினான். ஃபியூ மினிட்ஸ் எதுவுமே பேசாமல் அப்படியே இருந்தா. அப்போ தேவ், ஒயின் ஐ திங்க் போலீஸ். தேவ் கிளம்புமா? என்ன சொல்கிறேன்? வா. தேவ் ஒயினை கூப்பிட்டு அங்கே நினச்சான். ரொம்ப கேஷுவலாக அப்படி நடக்க ஆரம்பித்தான். தேவ் போலீஸ்னு சொன்னான். தேவ் என்னாச்சு? ஏய் எதையும் கட்டிக்காத, நாமளா வா. தேவ் அங்கேருந்து நடக்க ஆரம்பித்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே ஒரு போலீஸ் தேவங்கிட்ட கண்ணோடு வந்தான். தேவ் அவனோட கண்ணை எடுத்துகிட்டு இருக்கும்போதே தேவங்கோட கார்ட்ஸ்லாம் அங்கே வந்தாங்க. சுற்றி இருக்க ஒவ்வொரு போலீஸாக சுட ஆரம்பித்தாங்க. தேவங்க அவங்கள பார்த்துட்டு ஒயின் ரொம்ப கேஷுவலாக அவனோட கார் கூப்பிட்டு போனோம். அப்படியே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆனோம். தேவ் என்ன தேவ், போலீஸ் உனக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவங்களாம் கார்ட்ஸில் எப்படி வந்தாங்க? தெரியல, ஜிம்மின் அனுப்பியிருப்பான். ஏய் என்னடி பயப்படுறியா? தேவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் பயப்படலாமா? இப்படி தான் எப்பவுமே போலீஸ் ஒன்று தேடிட்டே இருப்பாங்களா? ஆமாம், தேடிட்டே இருப்பாங்க. நானும் அப்படி தான் சேஃபாக அங்கே வந்து எஸ்கேப் ஆயிடுவேன். தேவ் ஒயின் அழுதுகிட்டே இருந்தான். தேவ் வண்டியை டக்குன்னு ஸ்டாப் பண்ணான். ஏய் இதுக்கடி அழுற? அதான் எதுவுமே நடக்கல. ஒயின் தேவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, தேவ் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது தேவ். ஏய் ஒன்றும் இல்லடி, இது ரொம்ப நார்மல். காய்ச்சலாம் வரலன்னா போலீஸ் சுற்றுப்பாங்கல்ல. ஏய் அதுவரை நான் சும்மாவாக இருப்பேன், இப்போ எதுக்கு இப்படி அழுற? தேவ் ரொம்ப பயமாக இருக்குது தேவ். ஏன்? ஓகே, உனக்கு எப்படி செட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். இனிமேல் நீ கண்ணோட வா, ஏதாவது ப்ராப்ளம்னா அங்கேயே போட்டுடலாம். பயமாக இருக்குன்னு சொல்கிறேன், என்ன விளையாடிட்டு இருக்க? ஏய் எதுக்கடி பயப்படுற? ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அன்றைக்கும் போலீஸ் வந்தாங்க, நாங்கள் வந்து எவ்வளோ சேஃபாக வெளியே வந்தேன் பார்த்தல. அண்ட் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கூட நான் போலீஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்தனால தானே உன்னை பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன பேசிகிட்டு இருக்க தேவ்? போலீஸ் ஒன்று தேடிகிட்டே இருப்பாங்கள்ல தேவ். ஒயன் அக்கேன்னு என்னை விட்டு போகிறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கியா? போலீஸ் என்ன தேடிட்டு தான் இருப்பாங்க, உனக்கு புரியுதுல? நீ என் கூட தான் இருப்ப, நீ என் கூட தான் இருக்கணும். போலீஸ் என்னை சுட்டு செத்துருவேன்னு பயப்படுறியா? செத்துட்டு போகிறேன், அதுவரை என் கூட இரு. ஒயன் தேவ் கண்ணத்துலையே என்ன பேசுகிற தேவ்? என்கிட்ட நீ ஒன்றும் பேச வேணும். ஒயன் அப்படியே விண்டோ சைட் திரும்பி உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான். ஒயன் எத்துக்கிட்டே அழுறா? நீ ஒன்றும் பேச வேணாம், எனக்கு காலேஜ் கிட்ட விட்டுரு. ஒயன் சரி எத்துக்கு பழறா? போலீஸ் பார்த்து பயமாக இருக்கா? எனக்கு காலேஜ் கிட்ட விடுன்னு சொன்னேன். தேவ் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போனான். எங்கே போகிற தேவ்? காலேஜ்க்கு அந்த பக்கம் போகணும். நம்ம காலேஜ் போகல லேட் ஆகிடும் தேவ். எங்கே போகிற? ஒன்று கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், விட்டு போயிடணும்னு பயமாக இருக்குது, அதான். போமா? என்ன பண்ணுற தேவ்? நோ தேவ், ஸ்டடீஸ்லாம் முடியட்டும் தேவ். நானே கொஞ்ச நேரம் பேசாமல் வரியா தேவ்?
தேவ் அவனோட இடத்துக்கு கூட்டு வந்து அங்கே வண்டியை ஸ்டாப் பண்ணான். தேவ் இறங்க. தேவ் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஆஹா இல்லை தேவ், இங்கே என்ன? சிமனுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வா. சிமன் சாரா? வேணாம் வேணாம் தேவ், சிமன் சார் எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். கல்யாணத்துக்கு கூட ஓகே தான் இருக்கா, சிமனை மீட் பண்ண தான் இப்போ பயப்படுறேன், வா. தேவ் தேவ் வேணாம் தேவ், தேவ் நோ. தேவ் ஒயனை கையை பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரானோ. சிமன் தேங்கிட்ட வேகமாக வந்தான். ஒயன் இருக்கிறத கூட பார்க்காம சிமனை ஹக் பண்ணிவிட்டு, தேவ் என்னடாச்சு, எல்லாம் ஓகேயா? போலீஸ் எப்படி அங்கே வந்தாங்க? நீ இருக்கணும் அவங்களுக்கு எப்படி? தெரிலடா. சரி அதெல்லாம் விடு, நீ ஓகே தானே? காயம் ஏதாவது? இல்லைடா, எதுவுமே இல்லை. நீ தான் காய்ச்சி அனுப்பினியா? ஆமாம், எனக்கு தெரியும் நீ சேஃபாக தான் இருப்பேன்னு. இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக தான் அனுப்பினேன். ஓகே தானே நீ? நான் ஓகே தான். ஒயன் தேவோட ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு சிமனை பார்த்து லைட்டாக பயந்துட்டே நின்றுட்டு இருந்தான். சிமன், ஒயன். ஹாய் ஹாய் ஒயன். ஹாய் சார். ஒயன் தேவோட ஹேண்டை இன்னும் டைட்டாக ஹோல்ட் பண்ணான். சிமன் பேசுடா, உன் பேசுனாலே பயப்படுறான். தேவ் நீ ஓகே தானே? நான் ஓகே தான்டா. ஓகே. ஹாய் ஒயன், நான் ஜிமன். உனக்கு என்ன நல்லா தெரியும்ல? தெரியும் சார். சாரா? என்ன ஜிமன்னே கூப்பிடு. இருக்கட்டும் சார். ஏய் உன்னை எதுவும் பண்ணிட மாட்டேன். என்ன சாப்பிட்றேன்? சில்லுன்னு தான் சாப்பிட்றியா, ஹாட்டாக தான் சாப்பிட்றியா? அதெல்லாம் எதுவும் வேணாம் சார். ஹே சார்னு ஃபஸ்ட்டு கூப்பிட்றத நிப்பாட்றியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே ஓகே ஜிமன். ஒயன், தேவங்க நீனா ரொம்ப பிடிக்கும். தேவங்க எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணாத, அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்ககிட்ட சொல்ல எனக்கு எதுவும் இல்லை. அண்ட் எங்கள் லைஃப்பில் நீயும் இருப்பன்றது தேவங்க விட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. ஓகே சார். ஓகே ஜிமன். ஓகே, பயப்படாத, உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். கண்டிப்பாக அகின் கடத்திட்டு வர மாட்டேன், மிரட்டலாம் மாட்டேன். ஓகே ஓகே தேவ், கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுவா. நீ ரூம் கூட்டு போ. ஓகேடா. தேவ் ஒயனோட ஹேண்டை பிடிச்சி அவனோட ரூமுக்கு கூட்டு போனான். ஒயன் சுற்றி சுற்றி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து பயந்துகிட்டே வந்தான். தேவ் என்ன தேவ், கண்ணு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆமாம், நாங்கள் மாஃபியாவில் அதான் சும்மா வச்சுருக்கோம். இதெல்லாம் பார்க்கவே பயமாக இருக்குது தேவ். அப்படியா? தேவங்க அவன் ரூம்குள்ளே ஒயனை கூட்டிகிட்டு வந்துட்டு, என் ரூமில் கண்ணே இல்லை, ஓகேவா உனக்கு? ஓகேலாம் இல்லை, பயமாக தான் இருக்குது தேவ். தேவ் ஒயனை ஹக் பண்ணிவிட்டு, என்னடி பயமாக இருக்குது? இதெல்லாம் கன், அவ்வளோதான். எடுத்து சுடாமல் எதுவும் ஆகாது, ஓகே தானே? தேவ் இதெல்லாம் கன். ஆமாம் இதெல்லாம் கன். தேவ் என்னோட நெக்கில் அப்படி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். தேவ் என்ன தேவ் என்ன தேவ் என்ன பண்ணுறா? ஒன்றும் இல்லை, ரூம் தான். தேவ் தேவ் நோ. தேவ் தேவ் நோ. என்ன பண்ணுற தேவ்? கார்லேயும் பர்மிஷன் தர மாட்டேன். எனக்கு இதெல்லாம் வேணும்டி, கொஞ்ச நேரம் மட்டும். தேவ் தேவ் நோ தேவ் வேணாம், எனக்கு வேணும். தேவ் தேவ் இங்கெல்லாம் வேணாம் தேவ். தேவ் ப்ளீஸ். இதாண்டி நம்ம பெட்ரூம், இங்கே வேணாம்னா எப்படி? எல்லாமே நமக்கு இங்கே தான், புரியுதுல? தேவ் தேவ் நோ. தேவ் நோ. தேவ் கையிட தேவ். என்னடி உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கல, நீ என்னோடது தெரியும்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. தேவ் தேவ் காலேஜ் போகணும் தேவ். தேவ் டைம் ஆகுது தேவ். போகலாம். தேவ் தேவ் நோ. தேவ் கையிட தேவ் வேணாம். தேவ் என்னோட செஸ் கிட்ட ஃபேஸ் வச்சு,
டேய் தேவ் ஸ்ட்ராபெரி. ஏய் சாரிடா சாரி. ம் சின்ன சின்ன தேவன் லிப்ஸை லிக் பண்ணிட்டே. சாரிடி, ஐம் சாரி. தேவ் ஓகே நேரம் போடு. போய் நாங்கள் வந்து வேகமாக இறங்கி கார்கிட்ட போனோம். தேவங்க என் பேக் ஹெட் ரப் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். ஏய் சாரி தேவ். நான் ஜஸ்ட் உங்கள் 2 பேருக்கும் மில்க் ஷேக் கொண்டு வரலான்னு தான். சாரிடா சாரி. பரவாயில்லடா விடு. டேய் கதாவை பூட்டிட்டு பண்ண வேண்டியதானடா. ஏய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைடா. ஜஸ்ட் அப்போ தான் கிட்ட போனேன், நீ ஓப்பன் பண்ணிட்டேன். தெரியுது. சாரிடா. அதெல்லாம் இருக்கட்டும். அவள் கிளம்பிட்டா, நான் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய் நான் அவள்கிட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடா. சரி ஓகே. ஒயின் பயங்கர எம்பாரஸாக கார்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா.